இந்த பிள்ளைகளுக்கு இந்த கூழ கொடுத்து காப்பாத்தலான்னு வந்த அந்த குழந்தை இவ்வளவு அடிச்சு சித்திரவதை பண்ணி கை கட்டினது கூட வாய் கட்டாது போயிடுச்சு ஆண்டவன். எங்க அண்ணன் சொன்னா நீ வீட்டுக்கு போனான்னு இருக்கிறான், உன் பிள்ளைகளோட நீ பசியாரி வீட்டுக்கு வரலான்னு என் கூட பிறந்து சொன்னான்னு வந்தனே. நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நம்ம புருஷன் சொல்ற வார்த்தை கேட்காத வந்தா நமக்கு இந்த கெதி நேரும் அம்மா. என்ன கட்டி கொடுத்தடா, எனக்கு கரையாழியா போட்டடா, அது காடி வரம்பம்மா எனக்கு கல்லரசி மம்மா. எனக்கு கஞ்சிக்கு பஞ்ச பண்ணு, நான் பெத்த கைப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு என் கணவனை என விட்டு விட்டு நான் கால்நடையா நான் நடந்து நான் மறந்த காட்டாளம்மா வந்தேன்னா. கட்டணம் வந்தால என்ன கண்டது என் கண்ணி, அவ கதவை அடைச்சு வச்சா, இந்த சட்டாச்சி மேல என்ன கண்ணீரை வடிக்க வச்சா. என்ன பார்த்து கொடுத்த இடம் எனக்கு பரியாமம் போட்ட இடம், அது இன்னைக்கு பாராவணமாம்மா, இன்னைக்கு அது பரிகாரச்சி மாமா. என் பிள்ளைக்கு பசியா இருக்குதுன்னு என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நான் பாத வழி நான் நடந்து நான் பிறந்த பட்டணம் வந்தானா. இன்னைக்கு பட்டணத்துல இருந்த நீ எப்ப அழகான தூக்கலையே, இன்னைக்கு பசி அற சொல்லலையே, என்ன இன்னைக்கு பார்த்து களவடிச்சா இந்த சண்டாள சிமையில இன்னைக்கு என்ன பாதையா ஒரு நிக்க வச்சா. ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு என்னைக்கு இருந்தாலும் தாய் செய்ய நடக்கும். கட்டில புருஷன் நல்லவன கெட்டவன ஒரு வார்த்தை சொன்னா அதை கேட்டுவான்னு பொண்ணு, அண்ணன் பாப்பா தம்பி பாப்பா, அண்ணன் முன்னாடி பாப்பா தம்பி பாப்பான்னு போனதுக்கு ஏதோ உலகத்துல யாரும் பார்க்கவே மாட்டாங்க. நம்மளோட பிறகு கை காலுதாம்மா. நீ கோடி பவனை வச்சு என் கொலகார என் கண்ணிய இந்த கோட்டை ஆண்டாலும் நீ கொடி கட்டி பறந்தாலும் ஒரு வீட்டுல நான் கூலிக்கு வேலை செய்து நான் குருணி பழக்கம் வாங்கி நான் கூட படுத்தாலும் இந்த கொலகார அண்ணிக்கிட்ட உன் கோட்டைக்கு வந்ததில்ல, உங்ககிட்ட நான் கூலி தண்ணி கேட்டதில்ல. இந்த கொலகார அன்னைக்கு இந்த கொடியாள நல்லவண்ணு உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தும் உங்க கூட்டமெல்லாம் கூட்டிட்டீங்க, இந்த கொடியாள கொல்லு நின்று எனக்கு குழி மல்ல விட்டுட்டீங்க. அன்னி நீ 5 பவனை வச்சு நீ அண்ணன் கொடியை கட்டி தனாட்ட நீ அரசாட்சி செஞ்சாலும் வானாத்தி ஒரு வீட்டுல அடிமையா வேலை செய்து நன்னைக்கு அரைப்படி நெல் வாங்கி என் அங்க வகுத்தாலும்
அண்ணி நான் அண்டை விடு தூங்குறானா இந்த அன்புக்கார அன்னிக்கிட்ட மாமுட்ட நாடி எடுத்து வைக்கலையே உன்கிட்ட நான் அரைப்படி நீ கேட்கலையே இந்த அடி ஆளு நல்ல பண்ணி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ன அடிக்க நினைச்சிட்டீங்க இந்த சண்டாள சீமையில எனக்கு ஆளுபாட வச்சிட்டீங்க ஒரு பொண்ணா பிறந்தவளுக்கு பிறந்த இடத்துக்கு பிறந்து கூட சுதந்திரம் இல்லையான கடவுளே இன்னைக்கு புருஷ பூக்கா எங்க அப்ப மட்டும் போட்ட மட்டும் காய்க்க இந்த ஊர்ல போறவங்க வரவங்க எங்க அப்பா மட்டும் பூந்து பசி அறையில இந்த வீட்டுக்கு பூந்தா வாழா தின்னு பாப்பா நான் பிறந்தா வாழா நின்னதுதான் இன்னைக்கு வாழ ரொம்ப பூக்க எங்க அப்பா மட்டும் வச்ச பண்டங்க காய்க்கும் இந்த ஊர்ல வரவங்க போறவங்க எங்க அப்பா மூட்டை வந்து பசி அறையில இந்த வீட்டுல வந்த வாழை தின்னு பாப்பா நான் வளர்ந்த பொண்ணா சண்டாள சீமையில நின்னதான் அது நம்ம மாமன் வீடு இல்லப்பா, அடையாளம் தெரியாத வந்துட்டோம் வேற வீட்டுக்கு. மாமன் வீடு இன்னும் கொஞ்சம் அம்மா தூரமா இருக்கு, இங்க போலாமா? சத்தமா சொல்லு அம்மா, கேளுங்க அம்மா. மாமா உனக்கு வேணுங்கிற பொருள் கொண்டு தரா, பயப்படாத, அழுவாதம்மா. உனக்கு வேணுங்கிறது தரமா, நீ எதுக்குமா அழுவல? நாங்க இருக்குள்ள வாமா. என் வீட்டுல வந்து வயிறார சாப்பிட்டு பொண்ணு சொல்றீங்க. பிறந்த இடத்துல வந்து அடுத்த வீட்டுல கைய வச்சு சாப்பிட்டுன்னா எங்க அண்ணனுக்கு கேவலம். அந்த வீட்டு தண்ணி நானு வந்தா எல்லாம் கொடுத்து பிள்ளைங்களுக்கு பசி ஆத்திர வான்னு சொல்றீங்க. நீங்க வந்தா கொடுக்கணும்னு சொல்லல, நான் வந்துட்டேன்னா அந்த இடத்துல வந்து கைய நினைச்சிட்டேன்னா இது எங்க அண்ணனுக்கு கேவலமா போயிடும். அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க.
எங்க அண்ணன் தேடிக்கிட்டு வந்தால் மட்டும் வந்தால் என் தங்கச்சியை பார்த்தேன்னா இந்த வழியே போனாருன்னு மட்டும் காட்டு. இந்த வழியே போனுச்சுன்னு சொல்ல வழியே மட்டும் போனாருன்னு சொன்னா போதுமா? போயிட்டு வரேம்மா. வந்துட்டப்பா, வயிறார சாப்பாடு வாங்கி தரேன். ஐயா ஆடு மேய்க்கும் அண்ணா மாறே நான் யாருன்னு என்னடி வார்த்தை உங்களுக்கு? பிள்ளைகள் எல்லாம் தண்ணி தாகமா இருக்கிறது. ஏதாவது கிணறு இருக்கா? வெகு காலமாக இந்த பக்கமா தான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம். ஆனா தண்ணி இல்லாத ஒரே ஒரு கிணறு மட்டும் அந்த மரமாக இருக்கின்றது. அங்க நீ சென்று பாத்தீங்கன்னா ஒரு பாழான இந்த கிணறு. அவங்க 60 கிணறு பாழான கிணறு. பாழடைந்த கிணறு உண்டு இருக்கின்றது. ஐயா கிணறு இருக்கா? சரிங்க ஐயா, நான் போயிட்டு வரேன். நன்றிங்க ஐயா. இந்த காட்டிலே நான் செல்லக்கூடிய நேரத்திலே எங்க அண்ணன் தேடிக்கிட்டு வந்தா. ஏ கேவிய என்ன மட்டும் ஊர் கூட எங்க அண்ணன் இந்த வழியே வந்தாருன்னா தங்கையாகப்பட்டது நல்ல தங்கா எந்த திசைக்கு போனது தெரியாத தேடுவாரு. என்ன ஒண்ணு அடையாளம் இல்ல. இந்த காட்டுல ஆவாரம் செடி தான் இருக்குது. ஆவாரம் செடி ஒடிச்சு அடையாளமா போட்டுக்கிட்டே போனோம்னா நம்ம அண்ணன் நம்மளை தேடிட்டு வந்தாரு. ஆவார கொட்டாடித்தான் அவர கொட்டாடி
வாழ்வென்று ஒரு நாள் வாழ வேணும்னு கடவுளை போட்டிருந்தா வாழணும், சரிதான், இல்லைன்னா சாவும். சாவணும். இந்த பிள்ளைங்கள் என்ன ஆச்சு? என்னாச்சு? மக்கி போன கேழ்வரகு, கேழ்வரகு, கூடு பிடிச்ச மாவு, மாவு, அந்த மாவை கொடுத்து அதை காய்ச்சி என் பிள்ளைகளுடைய பசி ஆத்திரத்துக்குள்ள அந்த சட்டியோட பிடிச்சி உடைச்சாலே சண்டாளி. அவளா இருக்க மாட்டா, போயிடுவா. அவன் சம்பாதித்ததா? ஆமா, எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதா? சரிதான். அப்பேற்பட்ட சண்டாள படுபாவி சதி மோசம் செய்தாலே இந்த மூஞ்சி எடுத்துட்டு என் வீட்டுக்கு போனேன்னா என் புருஷன் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்ல? அன்னைக்கு நான் போக வேணாம்னு சொன்னேன், போனேடி நல்ல தங்கா, இப்ப ஏற்பட்ட கெதிக்கு ஆளாய் விட்டு சொல்லி எழுதமா பேசுவாரு. அந்த வார்த்தை எனக்கு தேவை கிடையாது. இந்த கிணறு வந்துட்டோம், பிள்ளைங்களை கிணறுக்கு தெரியாத ஒரு இடத்துல படுக்க வைத்து எப்படி ஆகுது? அம்மா இடத்துல எல்லாரும் படுங்க, சரிதான். அம்மா போயிட்டு அங்க எங்க தண்ணி இருந்தா உங்களுக்கு கொண்டுகிட்டு வரப்பா. சரிம்மா. வருஷம் படு. எங்க இருந்தாலும் எங்க அண்ணனாவது இல்ல என் கணவராவது என்ன தேடிக்கிட்டு வந்தா தங்கையானது இந்த வழியா தானே போச்சு அப்படின்னு வரணும். இந்த கிணறு ஓரமா பிள்ளைங்க நல்லா படுத்து வச்சுட்டோம். முதல்ல அந்த கேணியில தண்ணி இருக்கா இல்ல சும்மா கிடக்கா அப்படின்னு பாப்போம். என் தம்பியாகப்பட்ட ராமலிங்க செட்டியார் வெட்டி வைத்த கிணறா, எனக்குன்னு இந்த கிணறு வெட்டி வச்சாப்பா. இந்த பாழு கிணத்திலையா போட போறேன். எனக்காக இந்த கிணறு வெட்டி வைக்கிறார். எனக்காக வெட்டிய கிணறா? அப்பா அப்பா எனக்குன்னு வெட்டி வச்சு அப்ப அந்த கிணறு இந்த படுபாவை சண்டாள உலகத்திலே
ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காத விரட்டி அடித்து அழுவன மாங்காய் அழுவன தேங்காய் எடுத்ததுக்காக என் பிள்ளைகளை அடித்து சித்திரவதை செய்து பண்ணி பல குட்டி போடுறது மாதிரி போட்டு ஈத்துக்கிட்டு வர 1000 தடவை என்ன தேவடியான்னு சொன்னேன் 1000 தடவை என்ன காசுன்னு சொன்னேன். எந்த வீட்டிலுமே ஒரு பிள்ளையா பொறுக்கிறவளுக்கு தாய் தக்க பொறுக்கிற வரைக்கும் தான் தீரு. பிறந்த இடத்தை தேடி போறா நம்ம அண்ணன் பாப்பா உட்காந்து பாப்பா நினைச்சு போனோம்னா நமக்கு இந்த கதிதான். பிள்ளைகளெல்லாம் பசியோடு கத்தி கத்தி தூங்கிடுச்சு. இந்த தூக்கத்தோட என் பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் தூக்கி தூக்கி போட்டு இந்த பாழ கிணத்திலேயோ இந்த பாவி நம்ம அடிக்க போறான். எனக்கு பெத்த வயிறதியே கிடைக்காமல 1000 கோயிலுக்கு போறாங்க. அவங்க தமம் இருக்கிறாங்க, வர வாங்குறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. பிள்ளை கிடைக்க பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த 14 வயசுல 7 பிள்ளைய கொடுத்தாங்க கடவுள். அந்த 7 பிள்ளைய வச்சுனால வாழ முடிந்ததா? இல்ல. ஏன் புருஷனுக்கு கட்டுப்படாத வந்தேன். ஒரு இடத்துல பண்ண வேலை செஞ்சாலும் பிச்சை எடுத்தாலும் வாங்கி தின்னாலும் புருஷனோட கௌரவமா இருக்கும். என்ன விடுங்க வந்த பாரு. அப்பா அம்மா இருந்தா பத்தி பெத்த போனாலும் பெத்த தாயாகாது. அவன் எப்படியாவது ஒருத்தனோட காலை அப்படி தூக்கியாவது ஒரு 10 ரூபா வாங்கிட்டு தான் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு காப்பாத்துறோம் ஒரு தாய். ஆனா அண்ணா வீடுன்னு வந்த பாத்தியா, என்ன விட்டுட்டு போன
இந்த பிள்ளைகள் கத்தி கதவு அடிச்சா என் மனசெல்லாம் துடியா துடிக்குது. ஆண்டவனே கடவுளே நான் என்ன செய்தேன்? எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தனா அவ்வளவு கஷ்டத்துக்கு இந்த பழுக்கு தெரியும். கஷ்டத்தை நினைக்கிறவங்களுக்கு சிரிப்பு வராது. குடும்பத்துல கஷ்டப்பட்டவங்களுக்கு சிரிப்பு வராது. என்ன மாதிரி கட்டத்துல போய் நார கை வச்சிருக்கிறா. கண்ணே அம்மா ராஜா அம்மா இது வேணாம்மா, எல்லாத்தையும் இடத்துல போட்டு கொண்டுமா. அம்மா தம்பி எல்லாத்தையும் போட்டு தம்பி தம்பி என் கூட படுத்துமா. தம்பி அல்ல தூங்குறாண்டா தூங்குறாண்டா. கேக்குற தம்பிலாம் தூங்குறானுப்பா. எங்கம்மா தூங்குறாங்க? வீட்டுல தான் மரத்தடியிலடா, அந்த மரத்தடியில தூங்குறானுப்பா. காட்டுறேன்ப்பா, காட்டுறேன்டா காட்டுறேன்டா காட்டுறேன்டா. அம்மா ஏமா அழுகுற? அம்மா அழுவாங்கம்மா. பிள்ளைய பெற்றுனா